ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட நம்ம அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பேர்ட்ஸ் குயின் வந்து நம்ம மூஸை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பேலஸ்லேயே கூட்டிகிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த விஷயத்த செகண்ட் ஹீரோ தூரத்துலேருந்து கவனிக்கிறாரு. அப்படி கவனிச்சுட்டு அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே எல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பெரியவங்க, அவங்களுக்காக ராஜபோதகர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கூட்டமாக கொஞ்சம் பேரை வச்சுருப்பாங்க, வயசில் ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்களில் ஒருத்தரை கூப்பிட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்து மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் தான் பிளான் பண்ணிட்டார்ல எல்லாம் பழி வாங்கணுன்னு, அதுதான். அதனால தான் இப்போ வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு செஸ் விளையாடுற மாதிரி இவங்களை கூப்பிட்டு அப்படியே ஒரு பிட்டை போடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி எதிர்த்து நிற்கணும், நீங்கள் வந்து டீமன் லார்டோட பழகிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், உடனே வந்துட்டு நான் வெறும் அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய மனுஷன் தாங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே ஒரு மேப் எடுத்து கட்டுறாரு. இதை பார்த்தா அவனை என்ன செய்வாங்கன்னு நினச்சிப்பாரு அப்படின்னோடனே உடனே அவர் வந்துடுறாரு. சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேர்ட்ஸ் குயின் கிட்ட போய் நீங்கள் சண்டை போட போகிறீங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா தானே அவங்க ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு தெரியும் அப்படின்னு. சரி, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு. வந்து பேர்ட்ஸ் குயின் கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, நாங்கள்லாம் சாப்பாடே இல்லாமல் சொல்லிட்டு நாங்கள்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் பட்டினி கிடந்து நாங்கள்லாம் சாகணுமா? அந்த ஃப்ளாரா இம்மோர்டல்கிட்ட போய் நீங்கள் பேச மாட்டிங்களா? அவங்கக்கிட்டேருந்து பிரச்சனையை நீங்கள் எப்படியோ சரி பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே ஹீரோயின் காணோன்னு சொல்லிட்டு செகண்ட் எபிசோட்லேயே ஹீரோயின் காணாமல் போயிட்டாங்கன்ட்டு அவங்களோட இம்மோர்டல் வந்து இங்கே சண்டை போட்டு போனாங்கள்ல, அதைத்தான் இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நான் இங்கே இன்னும் 3 நாள் இதை நான் சரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நீ எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ டீமன்லோட பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை இப்படி வேவ் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நீ அந்த சாப்பாட்டு விஷயத்துக்கு கொஞ்சம் சரி பண்ணுமா? வேலை சும்மா இல்லை, உனக்கு வேலை பொழப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், என்னை பார்க்குறது விட்டு நீ அந்த வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு இவர் பாட்டு கலாச்சி விட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. உடனே அந்த பேர்ட்ஸ் குயினும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புகிறாங்க. யாருக்குன்னா செகண்ட் ஹீரோக்கு. இப்போ செகண்ட் ஹீரோ தானே இன்சார்ஜில் எடுத்துக்கிட்டாங்க. உடனே செகண்ட் ஹீரோ கட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து அந்த இன்சார்ஜ் அவங்க அப்பா எப்படி கொடுத்தாரு, கொடுத்தோடனே பாருங்கள் உண்மையாலுமே சொல்லியிருப்பார் போல், அந்த வாளை வந்து ஹீரோட்டிருந்து வாங்கி செகண்ட் ஹீரோட்ட கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த பேர்ட்ஸ் குயின் அனுப்புனா அந்த மடலையும் பார்க்குறாரு. அங்கே இருக்கிறதையும் அந்த லெட்டரையும் பார்த்துட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் வில்லத்தனமாக இருக்காரே, எடுத்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு இங்கே வந்து 3 நாள் கழித்து பார்க்குறாங்க. என்ன ஹெவன்லேருந்து என்ன வந்துச்சு அப்படின்னோடனே ஒன்றுமே வரல அப்படின்னு போச்சு. எல்லோரும் அங்கே தேடிட்டுருக்காங்க. நான் போய் நேராக போய் அவனை சந்திச்சு 4 வாரத்தை கேட்டுறேன். இல்லை, இங்கெல்லாம் பெரியவங்க காத்துட்ருக்காங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா இவர் வந்து சொல்கிறாரு, இங்கே வந்து இவர் அந்த லீடர் இருக்கார்ல, ஒரு எல்டர் இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு எங்களோட சாப்பாட்டு பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களும் வந்துட்டு நீங்கள் எங்களை பட்டினி போட பார்க்குறீங்களான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேர்ட்ஸ் குயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதோ இவர் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் ஒருத்தர் இருந்தார், அவரை காமிச்சு இவர் வந்து டீமன் வேர்ல்டில் வந்து பழக்க வச்சுக்கிட்டதுனால தான் நம்மளுக்கு சோறு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய செகண்ட் ஹீரோ சொன்னதை அவர் நினச்சி பார்க்குறாரு. அவர் நேராக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் என்ன நினச்சி பார்க்குறாருன்னா, நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசு, அவள் வந்து எழுதி கொடுத்தா அது காணாமல் போயிடுச்சு, நீ போய் இப்போ அரசர்கிட்ட பேசு, அப்போ தான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்லியிருப்பார். இவரும் அதே மாதிரி தான் செஞ்சுருப்பார். அவர் நேராக உள்ளே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ நேராக உள்ளே வந்தோன்னா எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு பேர்ட்ஸ் குயின் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாம்மா, இந்த டீமன் லார்டோட இவர் தான் பழக்க வச்சிட்ருக்காரு, இதனால தான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னோடனே, இல்லை அவர் வந்து ஒரு பர்சனல் விஷயமாக தான் போயிருந்துருக்காரு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை தான் வந்துட்டு அவர் வந்து எந்த இதுவும் பேசலன்றதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு லெட்டர் போட்டு ஒன்றும் வரலையே அப்படின்னா என்னது அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. இதை வந்து நான் வந்து ஒன்று இவர் தான் வந்துட்டு ஹெவன்லி பேலஸ்க்கு வந்து சொன்னார், அந்த எல்டரை காமிச்சு சொல்கிறாங்க. அப்போ நீ செஞ்சது தான் தப்பு அப்படின்ற மாதிரி பேசினோன்னா உடனே இந்த பேர்ட்ஸ் குயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ இவர் செகண்ட் ஹீரோ அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல வந்து நான் ஒருத்தங்களை லீடராக மாற்றணும்னு நினைக்கிறேன், ஹீரோயினுக்கு வந்து இது அந்த பேர்ட்ஸ் குயினுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது அப்படின்னோடனே உடனே எல்லாரும் அந்த எல்டரையே சொல்லிடுறாங்க. அந்த பேர்ட்ஸ் குயினை அங்கேருந்து எடுத்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூஸு வந்து அம்பு தயாரிச்சிட்டாரு. அங்கே வந்து ஒரு பெரிய புயலே வருது, இவரோட உடம்பு கஷ்டப்பட்டால் தான் அந்த புயல் வந்துடுமே, சுனாமி மாதிரி. அதை பார்த்தோன்னே பிரின்சஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, போச்சு இவன் திரும்ப ஏதோ பண்ணிட்டு
வந்துட்டான் அப்படின்ட்டு. அந்த அம்பை எடுத்துக்கிட்டு 2 பேரும் பேலஸ்க்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே காட்டுறாங்க ஸ்னேக் இம்மோர்டல் இருக்கார்ல, அவர் வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு நீ செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நீ இப்படி செய்ய ஹீரோயினுக்கு தானே ஹீரோயினே இது உள்ளே இழுத்து விட்டுற, ஹீரோயினுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரப்போகுது, அவள் பாவம் இல்லையா, அவள் இன்னசென்ட்டு, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். அந்த நைட் டைமில் தான் இந்த மூசுவும் நம்மளுடைய பேர்ட்ஸ் குயினும் வந்து செகண்ட் ஹீரோவோட பேலஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோட அசிஸ்டண்ட் அங்கே போகிறாரு. இவங்க 2 பேரோட மிஸ்ட் அவர் பார்த்துறாரு. ஐயோ டீமன் மிஸ்ட் அங்கே வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹீரோவும் அங்கேருந்து வேகமாக வராங்க. அதுக்குள்ளே இங்கே என்ன ஆகுதுன்னா, பேலஸ் தூரமாக தானே இருக்கும். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தா ஹீரோயின் உள்ளே வந்து செகண்ட் ஹீரோவும் அடிபட்டிருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து மருந்து அந்த மூலிகை வேர் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்து அதை வந்து வச்சுட்டு போகலான்ட்டு பார்க்கும்போது அந்த பேர்ட்ஸ் குயின் இருந்துட்டு, இதுதான் சரியான நேரம், இப்போ தான் யாருமே இல்லை, தாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது மூசு வந்து கொல்லலான்னு அம்பு விடுற வராரு. அப்போ தான் பிரின்சஸ் வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் எனக்கு தேவையானவங்க, நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீ அப்படிப்பட்டவனே இல்லைன்ட்டு. அதனால் அவர் அந்த அம்பை விடாமலே இருக்கார். அவங்க ஹீரோயின் அதுக்குள்ளே திரும்பி போகிறாங்கன்னொடனே பேர்ட்ஸ் குயின் வந்து அவங்கள தாக்கிட்டு அம்பை விட புரிய இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அம்பை தூக்கி பேர்ட்ஸ் குயின் மேலேயே விடுறதுக்கு வந்துடுறாரு. அதை வந்து ஹீரோ பார்த்துறாரு, தடுத்துடுறாரு. இப்போ ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டாங்க. ஹீரோ தொட்டு பார்க்கும்போது அது வந்து பேர்ட்ஸ் குயினோட பவர்னு தெரிஞ்சிருது. உடனே இவங்க 2 பேர் மூசுவும் பேர்ட்ஸ் குயினும் வெளியே வந்துடுறாங்க. மூசை வந்து பேர்ட்ஸ் குயின் தாக்குறாங்க. அவர் கீழே வந்து மயக்கமேட்டுறாரு. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து மேலேருந்து இறங்குறாரு. இங்கே பாரு, ஹீரோயினை தாக்குனது நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் இப்படி பண்ணுறவனே, பின்ன நீ எப்போ பாரு அவளையே கண்டுக்கிற, அதனால தான் அப்படின்னோடனே அவன் வந்து அவனையும் நீ தான் ரெடி பண்ணியா அப்படின்னா இவங்க ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இவன் தான் அங்கே வந்து மோட்டல் வேர்ல்ட்லேயே கொல்ல பார்த்தா, உனக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும், அவங்க வந்து இளவரசருக்கு அந்த பிரின்சஸ்க்கு தெரிஞ்சவங்க, அவங்க கேட்டுக்கிட்டதுனால நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீ விட்டுட்டியா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போதே கரெக்டாக பிரின்சஸும் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் எழுந்திரிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிடுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அனுப்பிச்சி வச்சுறாரு. நீயா காப்பாற்றின அப்படின்னு செகண்ட் ஹீரோ கேட்கும்போது, இல்லை நான் ஹீரோ தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிடுறாரு. செகண்ட் ஹீரோக்கு அப்போ தான் தோணுது, ஸ்னேக் இம்மோர்டல் சொல்லியிருப்பார்ல, நீ செய்கிறதுனால ஹீரோயினுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது வந்து தெரியுது. அப்போ அந்த பிரின்சஸ் சொல்லியிருப்பாங்க, உனக்கு எந்த உதவினாலும் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சில்க் வார்ம் இருக்குல்ல, அதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ வந்து இவன் சொல்லிடுறான், அந்த பவர் வந்து எங்கள் அம்மாவோட தான் அப்படின்னு சொன்னோடனே உடனே இந்த பேர்ட்ஸ் குயின் சொல்கிறாங்க, அவங்க தானே அவனை காப்பாற்றினாங்க, அதனால் அவனே தான் ஆசைப்பட்டு செஞ்சான், இப்போ அவன் வேணும்னே பழி போட பார்க்குறீங்க அப்படின்னோடனே வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டி விட்டுறாரு. எல்லோரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த பேர்ட்ஸ் குயின் வந்து அழிச்சிட்டே வராங்க, நான் ஹீரோக்காக எல்லாமே செஞ்சேன், அவன் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கலான்ட்டு வரும்போது செகண்ட் ஹீரோ இருந்துட்டு, நான் எப்போ அவளை அங்கே அனுப்பிச்சி வச்சிட்டேன், சும்மா நீ அவளையே வந்து பார்க்குற வேலை வச்சுக்காத, அவள் என்னோடய ஃபியான்சி அப்படி சொல்லி திட்டி விட்டுறாரு. அந்த சமயத்தில் இந்த பேர்ட்ஸ் குயின் என்ன பண்ணுறாங்கன்னா, பேர்ட்ஸ் குயின் வந்து திட்டுறாங்க, நான் அவங்கள அழிச்சே தீருவேன் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஃப்ளவர் இம்மோர்டலுக்கு ஒரு ஒயிட் கலர் ஃபீனிக்ஸ் பறவை வருது. அதில் ஒரு லெட்டர் வருது, இன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேர் சந்திக்கலாம், ஜிம்மினை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ அனுப்பினார்னா அது ரெட் கலரில் தான் இருக்கும், ஆனால் அது ஒயிட் கலரில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூசு வந்து மயங்கி விழுந்துட்டார். அவர் கையை பிடிச்சிட்டே நம்ம பிரின்சஸும் படுத்து தூங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் ஏந்திரிச்சு கையை விளக்க பார்த்தா அவங்க கையவே விடவே மாட்டேங்கிறாங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏந்திரிச்சோன்னே கையை உருவிட்டு, எவ்வளோ நேரமாக என் கையை பிடிச்சிட்ருக்க அப்படின்னா, எப்போவுமே பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னால, நீ வந்து ஒரு இளவரசி மாதிரி நடந்துக்க, என்னை வந்து அந்த அம்பு செய்ய சொன்னாங்க, நானும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் அது செஞ்சே தான் ஆகணும், எனக்கு கட்டாயப்படுத்தினாங்க, நான் செஞ்சேன், ஆனால் அதை விடும்போது அதை விட எனக்கு வலியாக இருந்தது, நீ சொன்னதான் என் ஞாபகத்தில் வந்துட்டு இருந்தது, நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டை தாக்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுது, என் மூசு திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து இவரோட கில்ட்டியோட ஃபீலிங்லேயும் பிரின்சஸ் வந்து சந்தோஷமாகவும் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட பேலஸை காட்டுறாங்க, அதாவது வாட்டர் இம்மோர்டல்.
அவங்களோட ரூமுக்கு வெளியே நம்மளுடைய பேர்ட் ஸ்கிரீன் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட அப்பா வந்து அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது உடம்பு சரியில்லை இல்லையா, அடிபட்டிருக்கு இல்லையா, அதுக்கு மருந்து. அப்போ வந்து ஹீரோயினோட டேபிளில் வந்துட்டு ஃபஸ்ட் இமோட்டு நம்மளுடைய ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் கொடுத்த ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இவர் வந்துடுறாரு. அது சாப்பிடும்போது அது கசக்குது. அதுக்கு வந்து அவர் ஸ்வீட் கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு நீ சொல்லு அப்படின்னா, எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதான் அந்த காசை சரி பண்ணி விட்டுட்டார்ல, அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லும்போது, தெரியலையா அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, யாரை நீ நேசிச்சினாலும் என்னோடய ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.